பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஏன் நான் போடல வீடியோனாக்க, ஏன்னா எனக்கு எக்ஸாம்ஸில் ரொம்ப நிறையா போயிட்டு இருந்துச்சு. அப்போ எனக்கும் கொஞ்சம் கோல்டும் இருந்துச்சு, அதனால என்னால் வீடியோஸ் பண்ண முடியல. ஸோ அப்புறமா ஒரு ஸ்லைம் வீடியோ பண்ணுவோம் சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஸ்லைம் ரீக்ரியேட்டிங் வீடியோ தான் நம்ம பண்ண போகிறோம். இதுதாங்க என்னோட ஸ்லைம் டவர். yellow, pink, blue and green. அழகா இருக்குல்ல இந்த ஸ்லைம் டவர். நீங்களும் நிறையா செஞ்சு ஒரு குட்டி குட்டி டப்பாவில் போட்டு டவராக பண்ணிங்கனாக்கா அழகா இருக்கும். நான் எல்லாமே இது கடையில் தான் வாங்கினேன். என்னோட ஆனியோட பர்த்டே இருக்கப்போ ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு இருந்துச்சு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் மீதி இருந்தனால நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம் அதை. ஸோ எல்லாரும் வாங்க நம்ம எல்லாத்தையும் செய்யலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஸ்லைம் செய்யலாம்? உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிக்கும்? இந்த 4 கலர்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் கலர் வந்து பிங்க். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு பிங்க் செய்வோம். ஸோ இந்த எல்லோ, ப்ளூ, க்ரீனை வந்து ஒரு சைடில் வச்சுட்டு நம்ம இப்போ பிங்க் கலர் இந்த இதை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தே ஆகணும். இங்கே பாருங்க, எல்லோ கிளாஸியாக கிளிட்டரியாக இருக்குது பிங்க் கலரில். வாவ், இது எவ்வளோ அழகா இருக்கு விளையாடுறதுக்கு. சரி, நம்ம இப்போ இதை ரீக்ரியேட் பண்ணலாம். இதை நம்ம இப்போ வச்சுட்டு நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கணும். எடுத்து நம்ம இப்போ வந்து என்ன பண்ணுவோம்? க்ளூ போடுவோம் தானே. ஸோ இப்போ வந்து நம்ம க்ளூ வருவோம். நான் வந்து கிளிட்டர் க்ளூ சொல்யூஷன் வச்சுருக்கேன். அப்படினால கிளிட்டர் க்ளூ தான் எனக்கு அந்த ஸ்லைம் கிட் வந்துச்சுல்ல, அதுதான். ஸோ அதுலேருந்து இருக்கிறது இந்த கிளிட்டர் க்ளூ. ஸோ பிங்க் கலர், நம்ம பிங்க் கலர் செஞ்சோம்ல அந்த ரீக்ரியேட் பண்ணுறது, அந்த ஸ்லைம் பிங்க்னால நான் இந்த பிங்க் கலர் எடுத்துட்டேன். ஸோ ஒரு பவுலில் எடுத்து கொஞ்சோண்டு க்ளூ போடணும். எனக்கு இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன் க்ளூ. ஸோ கொஞ்சோண்டு இல்லோண்டு க்ளூ எடுத்துக்கிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து ஊற்றி இதில் கலக்கணும். ஸோ ஏன்ட்ட வந்து இங்கே குட்டியான பக்கெட் இருக்குது தண்ணியில். ஸோ இது விளையாட்டு ஜாமான்ல இருந்தது தான். நான் நிறையா ஸ்லைம் வீடியோஸ்க்கு இது நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் கொஞ்சோண்டு ஊற்றணும். ஸோ இதில் ஊற்றினா போதும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னாக்கா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த கலரை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகு கிளாஸியாக தெரியுது. இது வந்து கிளிட்டர் க்ளூ, அதனால எல்லாம் கிளாஸியாக தெரியும். உங்களுக்கு கிளிட்டர் க்ளூ இல்லைனாக்கா ஆர்டினரியான கிளியரான ஒரு பிங்க் க்ளூ அது மாதிரி இருந்துச்சுனாக்கா அது ஊற்றி நீங்கள் கொஞ்சோண்டு கிளிட்டர் போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு கிளியர் க்ளூ எடுத்து கொஞ்சம் பிங்க் கலர் பெயிண்ட், உங்கள் ஃபேவரட் பெயிண்ட் போட்டு கொஞ்சம் கிளிட்டர் போட்டுக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றினோன்னே இந்த கன்சிஸ்டன்சி வந்துருக்கு க்ளூக்கு போட்டோன்னே. ஸோ எனக்கு இன்னும் நல்லா கிளிட்டரியாக, எனக்கு கிளிட்டர்னாக்கா எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னும் நான் ஒரு சில்வர் கிளிட்டர் போட போகிறேன். இதான் இது மாதிரி இந்த சில்வர் கிளிட்டர் போட போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கிளிட்டர் தான் போட போகிறோம். நம்ம போடலாம். நீங்கள் எந்த கிளிட்டர் வேணாலும் போட்டுக்கலாம். சில்வர், கோல்டு, மல்டி கலர் அது மாதிரிலாம் போட்டுக்கலாம். நான் எனக்கு எல்வோ போட்டால் போதும்னு நினைக்கிறேன். எல்வோ ஃப்ளைமுக்கு, இந்த எல்வோ க்ளூக்கு. ஸோ இதை இப்போ மிக்ஸ் பண்ணணும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பண்ணணும். வாவ், போட்டுனா நல்லா இன்னும் கிளிட்டரி ஆயிடுச்சுல்ல. நான் இன்னும் கொஞ்சம் போட்டுக்குவேன், அப்போ தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
எவ்வளோ இந்த கிளிட்டரி க்ளூ எவ்வளோ அழகா இருக்குல்ல. ஸோ ஆல்மோஸ்ட் இதே மாதிரி க்ளூ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த கலர் வேணும்னாக்க கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த கலர் வேணும், அதனால நான் கொஞ்சோண்டு கலர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ போட்டு இது மிக்ஸ் பண்ணுவோம். வாவ், எனக்கு இந்த கலர் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நமக்கு க்ளூ வாட்டர் போட்டோன்னே இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஆல்மோஸ்ட் அந்த கலர் வந்துருக்கு. ஓகே, இப்போ நம்ம இது கூட நம்ம கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா ஆட் பண்ண போகிறோம். அதில் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை போட்டு மிக்ஸ் பண்ணணும். பேக்கிங் சோடா வந்து நல்லா டிசால்வ் ஆகணும், அதனால் நல்லா ஃபாஸ்ட்டாக எல்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம இந்த ஸ்லைம் செஞ்சதுக்கப்புறம் இந்த பேக்கிங் சோடா, இந்த க்ளூ அதெல்லாம் போட்டு நமக்கு இந்த பேக்கிங் சோடாவில் இருக்க இதெல்லாம் கையில் இருக்கும், அப்புறம் க்ளூலாம் ஒட்டிக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்லைம் செஞ்ச உடனே நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம். ஓகே, நம்மளுடைய இப்போ பேக்கிங் சோடா வந்து இப்போ நல்லா டிசால்வ் ஆகிருக்கு. நம்ம இந்த டைமில் நம்ம கொஞ்சோண்டு லென்ஸ் சொல்யூஷன் ஆட் பண்ண போகிறோம். எல்லாம் ஆட் பண்ணி முதல்ல செக் பண்ணுவோம். வா, வந்துது நம்மளோட ஸ்லைமு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் அழகாக இருக்கும். வா, பபுளை பாருங்கள் எவ்வளோ கிளியராக தெரியுது. ஸோ இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது. ஸோ கொஞ்சோண்டு அந்த லென்ஸ் சொல்யூஷன் போட்டுக்கும். வாவ், இந்த கலர் எனக்கு ரொம்ப வாவ், இந்த கலரை பார்த்தாலே சூப்பர். எனக்கு இந்த கலர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது அப்படியே நம்மளோட காட்டன் கேண்டி மாதிரி இருக்குல்ல. இதே நம்மளுக்கு ஒரு எடிபிளான ஒரு ஸ்லைம் இருந்துச்சுனாக்கா ஒரு ஸ்பூன் சுற்றி சாப்பிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நான் சீக்கிரமாக அந்த எடிபிள் ஸ்லைம் செய்கிற இதுவும் வீடியோவும் போடுறேன். ஏன்னா இப்போ சொல்கிறது எனக்கு நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ நம்மளுக்கு இப்போ பவுல்லேருந்து ஒட்டாமல் வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ கையில் வச்சு விளாடலாம். ஸோ நம்ம இந்த கடையில் வாங்கின ஸ்லைமை நம்ம வீட்டிலே ரீக்ரியேட் பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இல்லையா? கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்க. அது வரைக்கும் நான் என்னோட ஸ்லைம் கூட விளாட போகிறேன். பாய்.
உங்களுக்கு இந்த காட்டன் கேண்டி கிளிட்டர் ஸ்லைம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். Bye. So thank you for watching. Please subscribe my channel for more videos. Thank you. Bye bye.